மறுபடியும் உன்னை பழி வாங்குறதா நினைச்சு வம்பு கிழுத்தால எழுப்பா, சரியாட? அப்படி வந்தா உடனே என்கிட்ட சொல்லு, நான் அவளை பாத்துக்கிறேன். கண்டிப்பா மாமா. நானும் வேற ஹாஸ்பிட்டலுக்கு மாறிட்டேன். உங்களால என்ன எதுவும் செய்ய முடியாது. ஆனா நான் நினைச்சேன்னா மறுபடியும் உங்க அம்மாவை கோமாவுக்கு கொண்டு போக முடியும். வெற்றி, முடிவெல்லாம் அப்புறம் எடுத்துக்கலாம். முதல்ல இவளுக்கு பணத்தை ரெடி பண்ணுங்க. லக்ஷ்மி, என்ன எதுவுமே சொல்லாம போற? இவன் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னே தெரியலையே. இந்து, இப்பதான் குத்தகைக்காரன் பணம் கொடுத்துட்டு போனா. என்ன கணக்கு என்ன புரியல. சரியா இருக்கான்னு கொஞ்சம் பார்த்து சொல்றியா? கோட்டீஸ்வரி வெளியே போயிருக்கா. திரு ரூம்ல தான் இருக்கான். யாரும் பார்க்க மாட்டாங்க. நீ கணக்கு பார்த்து சொல்லு. இந்தப்பா, கார் எவ்வளவு அழுக்கா இருக்கு பாருங்க, வாஷ் பண்ணுங்க. சரிம்மா. பெட்ரோல் போட்டு வச்சிருங்க. என்ன போட்டு வச்சிரறேம்மா. மா, என்னம்மா இந்து என்ன சொல்றா? ஒண்ணு இல்ல கோட்டீஸ்வரி, குத்தகை பணம் சரியா இருக்கான்னு பார்க்க சொன்ன. அவ தெரியாதுன்னு சொல்றா. வேற என்ன சொல்லுவா? ஏமா, அவ என்ன இந்த மாதிரி எழுத படிக்க தெரிஞ்சவளா? சரியான ஆளுதான் போனி. கொண்டா. மயில்சாமிய பத்தி எனக்கு நல்லா தெரியும். பண விஷயத்துல கரெக்டா இருப்பாரு. இப்போ இந்து, இந்த பணத்தை கொண்டு போய் லாக்கர்ல வை. இல்ல இல்ல, நானே வச்சிடறேன். அம்மா, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா? ரெடியா இருக்குமா, சாப்பிடலாம். திரும்ப வர சொல்லு, சாப்பிடலாம். சரி, நான் இதை கொண்டு போய் உள்ள வச்சிடுறேன். இந்து, நீ போய் திரும்ப கூட்டிட்டு வந்துடுறியா? நான் போய் பொரியல் எடுத்துட்டு வந்துடுறேன். அண்ணி முதல்ல பணத்தை லாக்கர்ல வைக்க சொன்னாங்க. அப்புறம் அவங்களே வச்சுக்கிறேன்னு சொல்லி எடுத்துட்டு போயிட்டாங்க. எதனால இப்படி நடந்துக்கிட்டாங்க?
இந்து ஏன் நிக்கிற? உட்காரு, நீ சாப்பிடு. ஆ, 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 ம், ஆ. என் தம்பி நான் பரிமாறினாதான் சாப்பிடுமா, இல்லடா? சரி சரி உட்காரு, எல்லாரோடையும் சேர்ந்து சாப்பிடு. உங்க எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ் சொல்ல போறேன். என்னம்மா குட் நியூஸ்? சொல்றேம்மா, முதல்ல சாப்பிடு. இந்து என்ன நின்னுட்டு இருக்க? உட்காரு. ம். ஆஹா, இந்து நீ பேசலனாலும் உன் சமையல் பேசுது. சாம்பாரும் பொரியலும் மணக்குது. ஆ, ஏதோ குட் நியூஸ் சொல்றேன்னு சொன்னியே, என்னம்மா அது? மா, நாளைக்கு என் தம்பி பேருக்கு 25 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்து வரப்போகுது. ஆமாமா, இப்பதான் வக்கீல பார்த்து பேசிட்டு வரேன். நம்ம சித்தப்பாவோட சொத்தை திருப்பேருக்கு மாத்துறதுக்காக எல்லாம் பேசி முடிச்சிட்டேன். ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல இருந்து திருவையும் இந்துவையும் வந்து கையெழுத்து போட சொல்லிருக்காங்க. இவங்கள கூட்டிட்டு போனா எல்லா வேலையும் முடிஞ்சது. இந்து, உனக்கு கையெழுத்து போட தெரியும்ல? நல்லதா போச்சு. அப்போ நாளை காலையில எல்லாரும் சீக்கிரமா கிளம்பி ரெடியா இருங்க. ஒன்னா ரெஜிஸ்டர் ஆபீஸ் போறோம். போயிட்டு கையெழுத்து போட்டு சொத்தை மாத்திட்டு வரோம். தாமார் போட்டுக்கமா. வானந்தினி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். ஏய், தீபாவளி வாழ்த்துக்கள். ஏய், வெற்றி நல்லபடியா காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்கேன். உனக்கும் என்னோட வாழ்த்துக்கள். அவர் வெளியில வர்றதுக்கு நான் மட்டும்தான் காரணமா? உன்னோட உண்மையான பிரார்த்தனையும் தான் காரணம். அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. நீதான் ராத்திரி பகல்ல கஷ்டப்பட்டிருக்க, ஆதாரத்தெல்லாம் திரட்டி இருக்க. நீதானே அவரை நிரபராதின்னு நிரூபிச்சிருக்க. ஏய், என்னோட உழைப்பை விட உன்னோட பிரார்த்தனை தான் அவரை வெளியில கொண்டு வந்திருக்கு. பிரார்த்தனைக்கு இந்த உலகத்தையே மாத்தி அமைக்கிற சக்தி இருக்கு தெரியுமா? அப்படி பார்த்தா நீ கூட தான் நந்தினி. முருகனுக்கு மாலை போட்டு மஞ்ச புடவையெல்லாம் கட்டி விரதம் எல்லாம் இருந்து அவரை வெளியே கூட்டிட்டு வந்திருக்க. விரதம் எல்லாம் இருந்து அவரை வெளியே கூட்டிட்டு வந்திருக்க. அதுவா? ஏய், அது அப்ப இருந்த சிச்சுவேஷன்ல அப்படி பண்ண வேண்டியதா ஆயிடுச்சு. அவ்வளவுதான். என்ன பொறுத்த வரைக்கும் அதுவும் இன்னொரு வகையான நடிப்பு தான் லட்சுமி. நடிப்பா நந்தினி? அவ்வளோ கஷ்டப்பட்டு விரதம் இருந்தது எனக்கு புரியலையே. ஆமா லட்சுமி, எப்போ வெற்றி தான் குடும்பத்தை காப்பாத்த என்கிட்ட உதவி கேட்டாரோ அப்பத்துல இருந்தே நான் நடிச்சுக்கிட்டு தானே இருக்கேன். நடிப்புதான். பாவம், ஆரம்பத்துல நீ கூட நடிச்சுட்டு தான் இருந்த நந்தினி. அப்புறம் நடிப்பே உண்மையாயிடுச்சு இல்ல? நீ சொன்னதுல கொஞ்சம் சரி, கொஞ்சம் தப்பு. எது தப்பு? அருமையான நடிப்புங்கிறது பாக்குறவங்கள உண்மைன்னு நம்ப வைக்கணும்.
அந்த வகையில என்னோட நடிப்புல நான் ஜெயிச்சிட்டேன்ல. நான் நம்ப மாட்டேன். அப்போ நானும் வெற்றியும் உண்மையான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு சொல்ல வரியா? அது எல்லாமே நடிப்பு லக்ஷ்மி. நான் அதை நம்பலங்கிறேன். நீ ஏன் நம்புற அளவுக்கு என் நடிப்பு அவ்வளவு நேச்சுரலாவா இருக்கு? நந்தினி லக்ஷ்மியா மாறிட்டா. தெரியுது. ஏய், ச்சே. முதல்ல நந்தினி லக்ஷ்மியா நடிச்சா, அப்புறம் நந்தினி லக்ஷ்மியாவே மாறிட்டா. நந்தினியும் லக்ஷ்மியும் ஒன்னாயிட்டாங்க. இப்ப நீ நடிக்கவே இல்ல, நீ வெற்றியோட பொண்டாட்டி ஆயிட்ட. அந்த அளவுக்கு என் நடிப்பு நல்லா இருக்கா என்ன? எனக்கு இதுக்கு ஏதாவது விருது கொடுக்கலாம்ல? ம், கொடுக்கலாம். இந்த நடிப்புக்கெல்லாம் ஏதோ விருது கொடுப்பாங்களே, தேசிய விருதுன்னு சொல்லுவாங்க, அது ஒண்ணு கொடுக்கலாம். ம். என் நடிப்புக்கே தேசிய விருதுன்னா அப்போ உன் நடிப்புக்கு? நான் நடிக்கிறேனா? கேட்கவே தமாஷா இருக்கு. நான் எப்ப நடிச்சேன்? ம்? லக்ஷ்மி, நீ எப்போ வெற்றியை பிடிக்காத மாதிரி நடந்துக்கிட்டியோ, நீ எப்போ என்னையும் வெற்றியை சம்பந்தப்படுத்தி எங்களுக்கு கோவம் வர மாதிரி பேசினியோ, எப்போ நானும் வெற்றியும் குடும்பம் நடத்துறதா நம்பினியோ, அப்பவே உன் நடிப்பை நான் கவனிச்சிட்டேன். சேச்சே, நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. அது என் கண்ணை பார்த்து சொல்லு. ஆ? என் கண்ணை பார்த்து சொல்லு. சரி சரி, இப்ப எதுக்கு அதெல்லாம் பேசிக்கிட்டு? எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். அப்ப ஏன் அந்த சிங்கப்பூர் மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கல? என்ன சொன்ன? சிங்கப்பூர் மாப்பிள்ளையா? உனக்கு எப்படி தெரியும்? உனக்கு யார் சொன்னாங்க? இது பாரு, அது இப்ப முக்கியம் இல்ல. நான் சொன்னது சரியா தப்பா? சிங்கப்பூர்ல இருந்து உன் மாமா பையன் வந்திருக்கான்ல, சின்ன வயசுல இருந்தே உன்னை லவ் பண்றானா? கல்யாணம் பண்ணிக்க ஒரு சம்மதம் கேட்டானா? எங்க அம்மா சொன்னாங்களா? தெரியும். இல்லனா உனக்கு எப்படி நான் இருக்கிற இடம் கரெக்டா என்ன தேடி வந்து பேசுறேன்? எங்க அம்மா தான் சொல்லிருப்பாங்க. என்ன உன்கிட்ட வந்து கெஞ்சினாங்களா? அவளை எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்க சொல்லணும் உன்கிட்ட வந்து கெஞ்சினாங்களா? லக்ஷ்மி, உங்க அம்மா மேல கோவப்பட்டு இப்ப எதுவும் ஆக போறது இல்ல. நான் கேட்டதுக்கு மட்டும் நீ பதில் சொல்லு. இங்க பாரு, நான் யாரையோ பாக்குறேன், எப்படியோ போறேன், அது ஏன் தனிப்பட்ட விஷயம், உனக்கு தேவையில்லாத விஷயம். லக்ஷ்மி, இது இவ்ளோ ஈஸியா நான் விட்டுட முடியாது. நீயும் நானும் ஒரு வகையில ஒண்ணு சேர்ந்துட்டோம் லவ்ங்கிற விஷயத்துல. ஆமா ஆமா லக்ஷ்மி, வெற்றி மேல நீ வச்சிருக்கிற உண்மையான காதல் என்னோட நடிப்பு காதல். காதல்ல நம்ம ஐக்கியமாயிட்டோம். இது பாரு, இப்ப என்னோட வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சு. வெற்றியோட அம்மாவை குணப்படுத்திட்டேன். ஏற்கனவே நான் உன்கிட்ட கோயில சத்தியம் பண்ணி கொடுத்த மாதிரி வெற்றியை உன்கிட்ட திருப்பி கொடுத்துட்டு நான் என் வேலையை பார்த்துட்டு போயிடுறேன். இங்க பாரு, ஒரு விஷயத்தை நீ புரிஞ்சுக்கோ. நான் வெற்றிய காதலிச்சேங்கிறது உண்மைதான், ரொம்ப உண்மையா. நான் அவர் மேல உயிரியே வச்சிருந்தேன், அதெல்லாம் உண்மை.
வெற்றியை நீ கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது எனக்கு அப்படியே உன் மேல கோவமா வந்துச்சு. உண்மை, நீ உண்மைன்னு சொன்னியே, இதெல்லாம் நடிப்புன்னு சொன்னியே, நான் நம்பினேன். இதெல்லாம் உண்மை, நான் நம்பினேன். இதெல்லாம் ரொம்ப பழசு, முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஒரு உண்மையை சொல்லட்டுமா? யாராலையும் ரொம்ப நாள் நடிக்க முடியாது. அது எப்படி எப்படி? ஒரே வீட்ல இருப்பீங்களா? ஒரே ரூம்ல இருப்பீங்களா? ஒன்னா சென்னைக்கு போவீங்களா? பக்கத்திலே ஒட்டிக்கிட்டே இருப்பீங்களா? சிரிச்செல்லாம் பேசுவீங்களா? ஆனா உங்களுக்குள்ள ஒண்ணும் இல்லை. நீங்க சொல்லுவீங்க, அதனால நம்பணும். சொல்லு, உண்மையிலேயே வெற்றி மேல உனக்கு எந்த விதமான நல்ல எண்ணமும் இல்லைன்னு சொல்லு. என்ன பார்த்து சொல்லு, நீ வெற்றியை கொஞ்சம் கூட விரும்பலன்னு சொல்லு. சரி, நான் போய் சொல்லல. நான் வெற்றியை காதலிக்கிறேன். தேங்க்ஸ். உண்மையை சொன்னதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா அதுக்கு நீதான் காரணம் லக்ஷ்மி. என்னது, நான் காரணமா? எப்படி? உன் தங்கச்சிக்காக நீ வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிற சூழ்நிலை வந்துச்சே, அப்பதான். என்ன நடந்துச்சு அப்போ? இந்த கல்யாணத்தை தான் ஊர்ஜனம் மூலமா வீரமா வந்து நிறுத்திட்டியே, அப்புறம் என்ன? அப்படி இருக்கும்போது நான் எப்படி காரணம்னு சொல்றேன்? எனக்கு புரியல, சொல்லு. உன் தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்கணும், அதே சமயம் உண்மையான உன்னை லவ் பண்ண வெற்றி வருத்தப்படக்கூடாதுன்னு உன் மேல கோவம் வர வைக்கிறதுக்கு நீ எவ்வளவு டிராமா பண்ண. வெற்றிக்கு உன் மேல வெறுப்பு வர வைக்கிறதுக்கு நீ எப்படி எல்லாம் நடந்துகிட்ட. இது எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டு செஞ்சிருக்கலாம்ல, எதுக்காக செய்யல? அந்த அளவுக்கு நீ என் நடிப்பை நம்பிட்ட. ஆனா ஒண்ணு லக்ஷ்மி, உன் சூழ்நிலையில நான் இருந்திருந்தா நானும் இப்படிதான் பண்ணிருப்பேன். வெற்றி மேல நீ காட்டின வெறுப்பும் கோவம் தான் அவர் மேல எனக்கு காதல் வரதுக்கு காரணமாவே இருந்துச்சு. இது பாரு லக்ஷ்மி, அத நினைச்சு நீ எதுவும் கவலைப்பட வேண்டாம். என் மனசுல இருக்கிற லவ்வ நான் இன்னும் வெற்றி கிட்ட சொல்லல. தீபாவளி அன்னைக்குதான் என் லவ்வ சொல்லணும்னு இருந்தேன். ஆனா உங்க அம்மா வந்து உன்னோட நிலைமையை புரிய வச்சாங்க. அவங்கள என்ன பண்ணுவாங்க? நான் லக்ஷ்மியா நடிக்க வந்தவன், என் வேலையே நடிப்பு தான். எந்த காரணத்தை கொண்டோ நந்தினி லக்ஷ்மி ஆக முடியாது. நீதான் உண்மையான லக்ஷ்மி. வெற்றி ஜெயில இருந்தப்போ அவர் மேல லவ் இருக்கிறதுனால தானே, அவருக்காக தானே இதே கோயில வேண்டிக்கிட்டு எனக்கு பிரசாதம் கொடுத்த. அப்போ உன் லவ் பத்தி நான் யோசிக்கல. வெற்றியை வெளியெடுக்கணுங்கிற எண்ணத்தினால அதை நான் கவனிக்காம விட்டுட்டேன். லக்ஷ்மி எப்போ நந்தினியா மாறினாலோ அப்பவே எல்லாமே புரிஞ்சிருச்சு. என் கனவு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டேன்.
நல்லா பேசுன. ஆனா நீ என்ன பத்தி யோசிச்சு பாரு. நான் ஒன்னும் ஏதோ மிஷன் இல்லையே. வா போ. ம்ஹும். ஆமா, வெற்றிக்கு என் மேல கோவம் வரதுக்கு நான் நடிச்சேன் தான் ஒத்துக்கிறேன். ஆனா நான் வெற்றி மேல வச்சிருக்கிற காதலை விட நீ வெற்றி குடும்பத்துக்காக செய்யற தியாகம், நீ காட்டுற அன்பு, சத்தியமா சொல்ற என்னால முடியாது. அதுக்காக இப்பவும் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு முடிவுல இருக்குன்னா வெற்றி எந்த அளவுக்கு நீ லவ் பண்ணிட்டு இருக்க? நிறுத்து நந்தினி.